இங்கே கயலுக்கும் கதிருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கதிரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இவனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கதிர் இதே கோவத்தோட வீட்டுக்கு வந்து போகிறான். வீட்டில் இருக்க கையிலுமே என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறான். இவன் எதுவுமே சொல்லாததுனால ஒர்க் ப்ரெஷராக தான் இருக்கும் அப்படி சொல்லி அவளே புரிஞ்சுக்கிட்டு பிளாக் காஃபி வந்து போட்டுட்டு வந்து கொடுக்குறா. இவனுமே வேணாம்னு சொல்கிறான். பட் கையல் கொடுத்துட்டே இருக்கிறதுனால அந்த கோவத்தில் அதை தட்டி விட்டுறான். கையல் மேலேயே அந்த காஃபி வந்து கொட்டிடுது. கையல் மூஞ்சி ஃபுல்லாக புண்ணாயிருது. இப்படி ஆனதுக்கு அப்புறமே கதிர் வந்து பயங்கரமாக குடிச்சிட்டே இருக்கான். வீட்டுக்கும் வராமையே இருக்கான். இதனால கையலுமே ரொம்ப சேட் ஆயிடுறா. லேட் நைட்டில் வர்றது இப்படியே குடிச்சிட்டு வர்றது இப்படியே போயிட்டுருக்கு. இப்போது கையலும் கதிரும் இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க இப்போ ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஜாலியாக கதிரை கையல் கொஞ்சிட்டு இருக்கப்பவே காவியாட்டிருந்து கால் வருது. இப்போ கையலுக்கு தெரிஞ்சது காவியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு. பட் கையலுமே எதுவுமே தெரியாத மாதிரி ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அங்கேயே வச்சுட்டு போயிடுறா. இப்படியே போயிட்டு இருக்கப்ப காவியாவுக்கு கையல் கூட கல்யாணமான விஷயம் எல்லாம் தெரிய வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது. இப்போ கதிர் வந்து நான் உங்க கூட தான் வாழ போகிறேன், அந்த கையல்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போவா. கதிர் வீட்டுக்கு சொல்ல போகிறப்ப கையலுமே ப்ரெக்னெண்ட் ஆயிரா. இது ஆசையாக கதிர்கிட்ட சொல்லலான்னு போகிறப்ப காவியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறத சொன்னதும் நான் அவன் கூட தான் வாழ போகிறேன்னு சொன்னதும் இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை அப்படியே மறைச்சிட்றா.